ஆமென். இந்த முதல் மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு ஆராதனையிலே தேவனை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கக்கூடிய நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ಈ ಮೊದಲನೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಕೊನೆಯ ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡೋದ್ರಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನನ್ನ ಶುಭವನ್ನು ನಾನು ಹಾರೈಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு புதிதாக்கப்படுகிற வருஷம் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಹೊಸದಾಗುವಂತ ಅಥವಾ ಹೊಸದಾಗಿಸುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. புதிதாக்கப்படுகிற வருடம் 2026. ಹೊಸದಾಗಿಸುವಂತ ವರ್ಷ 2026. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் புத்தாண்டுல அந்த வசனத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மோடு கூட பேசினார். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. அதை தொடர்ந்து இந்த மாதத்துல அந்த வார்த்தைகளை நாம் அந்த வார்த்தையிலிருந்து செய்திகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். ಮುಂದುವರೆದು ನಾವು ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆமென். தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே நாம வாசிக்கிறோம். 2 ಕೊರಿಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ತೋರ್ಪಡಿಸುವಿಕೆಯಿಂದ ಹೆಚ್ಚುವಂತ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಅನೇಕರುடைய ಸ್ತೋತ್ರத்தினாலே கிருபை பெருகும்படி, ಅಲ್ಲಿ ಬಹು ಜನರ ಒಂದು ಸ್ತೋತ್ರದಿಂದ ಅಥವಾ ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಹೆಚ್ಚಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಇವೆಗಳೆಲ್ಲ உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ಇವುಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ಆದುದರಿಂದ ನಾವು ಬೇಸರಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆமென். உங்களுடைய இருதயத்துல உங்க கைகளை வைத்து நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಹೇಳ್ರಿ, ನಾವು ಬೇಸರಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. 16வது வசனத்தினுடைய அந்த ஆரம்ப பகுதி சொல்லுகிறது, ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಆದುದರಿಂದ ನಾವು ಧೈರ್ಯಗೆಡುವುದಿಲ್ಲ. இந்த வருஷத்துல எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் தேவ பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதான அவசியமில்லை. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಘಟನೆಗಳು ಸಂಗತಿಗಳು ನಡೆದರೂ ಕೂಡ ನಾವು ಧೈರ್ಯಗೆಡಬೇಕಾಗಿಲ್ಲ. எங்கள் புறம்பான சரீரம் அழிந்தும், ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೊರಗಿನ ಈ ಶರೀರ ನಾಶವಾಗುತ್ತಾ எங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಆಂತರ್ಯ ಅಂದ್ರೆ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ದಿನೇ ದಿನೇ ಹೊಸದಾಗುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, ಹೇಗೆಂದರೆ ಕಾಣಲ್ಪಡುವಂತದಲ್ಲ, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த ಲೇಸಾನ ಉಪದ್ರವಂ. ನಾವು ಕಾಣುವಂತದ್ದನ್ನು ಲಕ್ಷಿಸದೆ ಕಾಣದಿರುವಂತದ್ದನ್ನು ಲಕ್ಷಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. ಕಾಣುವಂತದ್ದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಾತ್ರ ಇರುವುದು, ಕಾಣದಿರುವಂತದ್ದು ಸದಾ ಕಾಲವೂ ಇರುವುದು. ஹalleluya. ஹalleluya. உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது. ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ಹೊಸದಾಗುವಂತದ್ದು நாளுக்கு நாள், ದಿನೇ ದಿನೇ. அதுதான் இந்த வருஷத்துல புதிதாக்கப்படுகிற ஆண்டு என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅದನ್ನೇ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸದಾಗುವಂತ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. புறம்பான மனுஷன் அழிந்து, ಹೊರಗಿನ ಮನುಷ್ಯ ನಾಶವಾಗುತ್ತಾ. என்னடா புறம்பான மனுஷன் அழிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, ಏನಪ್ಪಾ ಶಾರೀರಿಕ ಮನುಷ್ಯ ನಾಶವಾಗುತ್ತಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ. நான் அப்படி சொல்றதுனால நீங்க கவலைப்படாதீங்க. ನಾನು ಆ ರೀತಿ ಹೇಳೋದ್ರಿಂದ ನೀವು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ஏன்னா இந்த சரீரம் அழிவுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಈ ದೇಹ ನಾಶನಕ್ಕಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் அவனுடைய முடிவும் எழுதப்பட்டு விடுகிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಅವನ ಅಂತ್ಯ ಕೂಡ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போ அதற்கு இடைப்பட்ட காலங்களிலே இந்த புறம்பான மனுஷனை நாம் அதிகமாக ಅಲಂಕರಿக்கிறோம். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಹೊರಗಿನ ಮನುಷ್ಯನನ್ನು ನಾವು ಅಲಂಕರಿಸಬೇಕು. ಅಲಂಕರಿக்கிறோம்.
ಅದು ಅಲಂಕರಿಸುತ್ತೇವೆ, அது தவறல்ல. ಅದು ತಪ್ಪಲ್ಲ. ஏன்னா இந்த சரீரம் தேவன் தங்கும் தேவாலயம். ಯಾಕಂದ್ರೆ ಈ ದೇಹವು ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವಾಲಯವಾಗಿದೆ. இது பரிசுத்தமாக காக்கப்படணும். ಇದನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி பரிசுத்தமாக காக்கப்பட்டாலும் ಆ ರೀತಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡ್ರೂ ಸಹ இந்த சரீரம் மண்தான். ಈ ಶರೀರ ಬರೀ ಮಣ್ಣೆ. இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம். ಈ ಶರೀರ ಮಣ್ಣಿನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟದ್ದು. இது மண்ணுக்கே திரும்பும். ಇದು ಮತ್ತೆ ಮಣ್ಣಿಗೆ ಹಿಂತಿರುಗುತ್ತದೆ. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ಆದುದರಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அவர் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, தன்னோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ತನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದು ಸೇವೆ ಮಾಡುವಂತವರಿಗೆ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பக்தி வைராக்கியத்தோடு செயல்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ನಾವು ಬೇಸರಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಅಥವಾ ಧೈರ್ಯಗೆಡುವುದಿಲ್ಲ. அந்த புறம்பான மனிதன் அவன் வந்து அது அழிந்து, ಯಾಕಂದ್ರೆ ಈ ಹೊರಗಿನ ಮನುಷ್ಯ ನಾಶವಾಗಿ, இந்த புறம்பான மனிதன் அழிகிறான், ಇನ್ನ ಹೊರಗಿನ ಮನುಷ್ಯ ನಾಶ ಆಗ್ತಾನೆ, ஆனா உள்ளான மனிதன் அவன் நாளுக்கு நாள் பலன் அடைகிறான். ಆದ್ರೆ ಈ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ದಿನ ದಿನ ಬಲ ಹೊಂದುತ್ತಾನೆ. உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லணும்னா, ನಿಮಗೆ ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ, இந்த வருஷத்துல உள்ளான மனிதன் பலன் அடைவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமான நேரத்தை அதற்காக கொடுங்க. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ಬಲ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅಧಿಕವಾದ ಸಮಯವನ್ನು ನೀವು ಕೊಡ್ರಿ. இந்த அழிந்து போகிற இந்த புறம்பான மனுஷன், ಈ ಅಳಿದು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವಂತ ಹೊರಗಿನ ಮನುಷ್ಯ, ಅದಕ್ಕೆ வந்து நாம நல்ல ட்ரெஸ் கொடுக்கிறோம், ಅದಕ್ಕೆ ನಾವು ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕ್ತಿವಿ, அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறோம், ಒಳ್ಳೆ ಊಟ ಕೊಡ್ತೀವಿ, அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு மூக்கு அப்படியே அசிம் அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட ஓடி போய் பார்க்கிறோம். ಏನಾದ್ರೂ ಮೂಗಲ್ಲಿ ಸೋರಿಕೆವಾಗಿ ಅಕ್ಷಿ ಅಂದ ತಕ್ಷಣ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಓಡೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. அப்புறம் இந்த முடியில கொஞ்சம் வெள்ளை கண்டிச்சுன்னா உடனே அப்படியே அதை கருப்பு பண்றதுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். ಆಮೇಲೆ ಕೂದಲು ಸ್ವಲ್ಪ ಬೆಳ್ಳಗೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಕಪ್ಪು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪೇಂಟ್ ಹಾಕೊಳ್ತೀವಿ. இப்படி இந்த வெளி மனிதனுக்கு ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುಕ್ರೋ ನಲ್ಲದು, ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೊರಗಿನ ಮನುಷ್ಯನಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡ್ತೀವಿ, ಅದು ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆಯದು. அதை விட அதிகமாக இந்த ஆண்டுல உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்குரிதான முக்கியத்துவத்தை சபை நாம் கொடுக்க வேண்டும். ಅದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ದಿನೇ ದಿನೇ ಹೊಸದಾಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡಬೇಕು. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுமே என்று சொன்னால், இந்த அழிந்து போகிற சரீரம் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, பலனுள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக அது இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಈ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ದಿನೇ ದಿನೇ ಹೊಸದಾಗುತ್ತಾ ಇರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, ಹೊರಗಿನ ಶರೀರದಲ್ಲೂ ಕೂಡ ದಿನೇ ದಿನೇ ಆರೋಗ್ಯ, ಕರ್ತನಿಂದ ಬಲ, ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡು ವೃದ್ಧಿಯಾಗುವಂತದ್ದು. நம்ம வாசித்தோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಓದಿದ್ವಿ, ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲೇ ಎಲ್ಲ ಮಾಯವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ, ನೀಗುತ್ತೆ ಅಂತ. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வரும். ಅತ್ಯಧಿಕವಾದಂತ ಪ್ರತಿಫಲವನ್ನು ನಮಗೆ ತರುವಂತದಾಗಿರ್ತದೆ. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ, ಹೊಸದಾಗಿ ದಿನೇ ದಿನೇ ಮನುಷ್ಯ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ನೀವು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀರೋ, அவ்வளவுக்கு அவ்வளவு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரால் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಿತ್ಯ ನಿತ್ಯಕ್ಕೆ ಕರ್ತನಿಂದ ಘನವು ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತಾನೆ ಇರ್ತದೆ. ஏனெனில் காணப்படாதவைகளை அல்ல, ಯಾಕಂದರೆ ನಾವು ಕಾಣುವಂತದ್ದು ಅಲ್ಲ, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಕಾಣುವಂತದ್ದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಾತ್ರ, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். ಈ ನಾವು ಕಾಣುವಂತದ್ದು ಅದು ಅನಿತ್ಯವಾದದ್ದು. இப்ப
நான் இங்க நிக்கிறேன் பாருங்க, நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? ಈಗ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ನಾನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೇನಾ? ஆனா பரலோகம் சொல்லுகிறது இது ಅನಿತ್ಯமானது. ಆದ್ರೆ ಪರಲೋಕ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಇದು ಅನಿತ್ಯವಾದುದು ಎಂಬುದಾಗಿ. இந்த புல்பிட் தெரியுதா? ಈಗ ಇಲ್ಲಿ ಒಂದು ಫುಲ್ ಪಿಟ್ ಕಾಣ್ತಾ ಇದೆ ವೇದಿಕೆ. இது ಅನಿತ್ಯமானது. ಇದು ಕೂಡ ಅನಿತ್ಯವಾದದ್ದು. இப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார்ல, ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் இந்த பில்டிங்க்கு நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு. ಈಗ ಒಬ್ರು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ, ಪ್ರತಿ ವರ್ಷ ಆನಿವರ್ಸರಿಗೂ ಈ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಬಣ್ಣ ಹಚ್ಚಬೇಕಂತ. நம்ம பார்க்கிற இந்த பில்டிங் இது ಅನಿತ್ಯமானது. ಈಗ ನಾವು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ಈ ಕಟ್ಟಡ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಇರುವಂತದ್ದು. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க சேர், இது ಅನಿತ್ಯமானது. ನಾವು ಕೂತ್ಕೊಂಡಿದೀವಿ ನೋಡ್ರಿ, ಈ ಚೇರ್ ಇದು ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಇರೋದು. நாம் காண்கின்ற அனைத்தும் அது ಅನಿತ್ಯமானதே. ನಾವು ಕಾಣುವಂತ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಇರುವಂತದ್ದು. காணப்படாதவைகளோ நித்தியமானது. ಆದ್ರೆ ನಾವು ಕಾಣದಿರುವಂತದ್ದು ನಿತ್ಯ ನಿತ್ಯ ಸದಾ ಕಾಲ ಇರುವಂತದ್ದು. ಅದதான் ஆண்டவர் சொல்றாரு, புதிதாக்குவேன். ಆದುದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಹೊಸದಾಗಿಸ್ತೇನೆ. உள்ள புதிதாச்சுன்னா வெளிய புதிதாகி கொண்டே இருக்கும். ಒಳಗಡೆ ಹೊಸದಾದ್ರೆ ಹೊರಗಡೆ ಕೂಡ ಹೊಸದಾಗ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ஒரு பழமொழி சொன்னாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னாங்க. ಆದುದರಿಂದ ಒಂದು ಗಾದೆ ಮಾತು ಹೇಳಿದ್ರು, ಆಂತರ್ಯದ ಸೌಂದರ್ಯ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. சரியா? ಸರಿನಾ? உள்ள நல்லா இருந்தா வெளிய நல்லா இருக்கும். ಒಳಗಡೆ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಆಚೆ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. உள்ள நல்லா இல்லாட்டி வெளியும் நல்லா இருக்காது. ಒಳಗಡೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೊರಗಡೆ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ. எவ்வளவுதான் என்னதான் பண்ணினாலும், ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ದಿನಾ ದಿನ ಹೊಸದಾಗಬೇಕು. ஆமென். அதை தான் இன்றைக்கு நான் மையமாக வைத்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ಅದನ್ನೇ ಇವತ್ತು ಕೇಂದ್ರೀಕರಿಸಿ ನಾನು ಮಾತನಾಡ್ತೇನೆ. ಸಂಗೀತಂ 92:10. ಕೀರ್ತನೆ 92:10. சங்கீதக்காரனாகிய தாவீது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಕೊಂಬನ್ನು ಕಾಡುಕೋಣದ ಕೊಂಬಿನಂತೆ ಎತ್ತಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ಚೈತನ್ಯ ತೈಲದಿಂದ ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಿ. ஹalleluya, 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 ஹalleluya. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ನನ್ನ ಕೊಂಬನ್ನು ಕಾಡುಕೋಣದ ಕೊಂಬಿನಂತೆ ಎತ್ತಿದ್ದಿ. ஆமென். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ಹೊಸ ತೈಲದಿಂದ ನನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಿ. இந்த காலை நேரத்தில் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு புது எண்ணெயினால் புது பலத்தால். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮೆ ಹೊಸ ಬಲ, ಹೊಸ ಅಭಿಷೇಕ. புதிதாக்கப்படுகிற ஆண்டு, ಹೊಸದಾಗಿಸುವಂತ ವರ್ಷ, புதிதாக்கப்படுகிற ஆண்டு, ಹೊಸದಾಗುವಂತ ವರ್ಷ, புது எண்ணெயால் புது பலத்தால், ಹೊಸ ಬಲ, ಹೊಸ ತೈಲ, புது எண்ணெயால் புது பலத்தால், ಹೊಸ ತೈಲ, ಹೊಸ ಬಲ. ஹalleluya, ஹalleluya. காலை நேரத்திலே அபிஷேகிக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக நின்று ಈ கொண்டிருக்கிறார். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಭಿಷೇಕಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினால் நீங்கள் பாருங்கள், எனக்கு முன்பாக சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், என்னை அவருடைய சாயலாக ಉಂಟು பண்ணினவர், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡ್ರಿ, ತನ್ನ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಅದனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். ಆದ್ರಿಂದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಕರ್ತನ ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். ಕರ್ತನನ್ನು ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. ஹalleluya, ஹalleluya. அவருடைய நமக்கு முன்பாக நிற்கிற அவருடைய கையில் புது எண்ணெய் இருக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮುಂದೆ ನಿಂತಿರುವಂತ ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಹೊಸ ತೈಲ ಇದೆ. எனக்கு முன்பாக நிற்கிற என் ஆண்டவருடைய கைகளிலே புது எண்ணெய் இருக்கிறது. ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂತ ನನ್ನ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಹೊಸ ತೈಲ ಇದೆ. நம் ஒவ்வொருவரையும் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண அவர் ஆயத்தமாய் நிற்கிறார். ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಹೊಸ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು 23ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ವೈರಿಗಳ ಮುಂದೆ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತಿ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, என் சத்துருக்களுக்கு
முன்பாக ನೋಡ್ರಿ, ವೈರಿಗಳ ಮುಂದೆ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ನನ್ನ ತಲೆಯನ್ನು ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತೀಯ. அது சாதாரணமான தைலம் அல்ல, எண்ணெய் அல்ல. ಅದು ಸಾಧಾರಣವಾದ ತೈಲ ಅಲ್ಲ, அது புது எண்ணெய். ಅದು ಹೊಸ ತೈಲ. அந்த புது எண்ணெயினால் அவர் நம்மை அபிஷேகம் ಆ பண்ணுகிறார். ಹೊಸ ತೈಲದಿಂದ ಆತ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾನೆ. புது எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது ಆತನು ಹೊಸ ತೈಲದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸುವಾಗ நம்முடைய வாழ்க்கை புது பலத்தால் நிரம்புகிறது. ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೊಸ ಬಲದಿಂದ ತುಂಬುತ್ತದೆ. என் பாத்திரம் நிரம்புகிறது என்று சொல்லி தாவீது ನನ್ನ சொல்கிறார். ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அபிஷேகம் என்றால் என்ன? ಈಗ ಅಭಿಷೇಕ ಅಂದ್ರೆ ಏನು? அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுதல். ಅಭಿಷೇಕ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಸುರಿಯಲ್ಪಡುವಂತದ್ದು. ஊற்றப்படுதல் என்று அர்த்தம் அதற்கு. ಅದು ಸುರಿಯಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அதனால இந்த காலை நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, ஆண்டவரே நீர் என் மேல உம்முடைய புது எண்ணெயினாலும் உம்முடைய புது பலத்தை என் மேல ஊற்றிருங்க அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு உட்கார்ந்திருப்பேன். ಆದುದರಿಂದ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರೇ ನನ್ನ ಮೇಲೆ ಹೊಸ ಬಲ ಹೊಸ ತೈಲದಿಂದ ನನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳ್ರಿ. தற்சமே இருக்க உங்க பலவீனத்தை குறித்து யோசித்துக்கிட்டே இருக்காதுங்க. ಈಗ ನಿಮ್ಗಿರುವಂತ ಬಲದ ಕುರಿತು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಕೂತ್ಕೋಬೇಡಿ. தற்சமே உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனை குறித்து யோசித்துக்கிட்டு இருக்காதுங்க. ಈಗ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಕೂತ್ಕೋಬೇಡಿ. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகளை குறித்து யோசிக்காதீங்க. ಈಗ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಸೋಲುಗಳ ಕುರಿತು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಕೂತ್ಕೋಬೇಡಿ. நீங்க கண்ட நஷ்டங்களை குறித்து யோசிக்காதீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನಷ್ಟಗಳ ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. சமாதான குறைவை குறித்து யோசிக்காதீங்க. ಸಮಾಧಾನದ ಕೊರತೆಯ ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. இப்பொழுது நீங்க யோசிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய புது எண்ணெயினால் உம்முடைய புது பலத்தால் என்னை நீர் நிரப்பிவிடு. ಈಗ ನೀವು ಯೋಚಿಸುವಂತದ್ದು, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಹೊಸ ಬಲದಿಂದ ಹೊಸ ತೈಲದಿಂದ ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, சவுலிடத்துல அவர் வந்து அந்த புது எண்ணெய் புது பலனை அவர் வாஞ்சிக்கல. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಸೌಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ ಹೊಸ ತೈಲವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. இல்ல சவுல் புது பலனை புது எண்ணெய் அவர் விரும்பல. ಆ ಸೌಲನು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಸ ತೈಲವನ್ನು ಬಯಸಲಿಲ್ಲ. அந்த ஆரம்ப நாட்களில அவர் அபிஷேகிக்கப்பட்டார். அவர் மேல கர்த்தருடைய பலன் இருந்தது. அதிலேயே வாழ்க்கையை ஓட்டிரலாம்னு நினைச்சாரு. ಪ್ರಾರಂಭ ದಿನದಲ್ಲಿ ಸೌಲನ ಮೇಲೆ ಕರ್ತನ ಬಲ ಇತ್ತು, ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ಇತ್ತು. ಆತನು ಅದರನ್ನೇ ಜೀವನ ಕಳೆಯೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟ. அதிலேயே வாழ்க்கை ஃபுல்லா ஓடிரலாம் அப்படி நினைச்சாரு. ಜೀವಿತ ಪೂರ್ತಿ ಅದರಲ್ಲೇ ಕಳೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಿದ. இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ, கடைசி அது அவருடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்தது. ಅದು ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ನಾಶನವನ್ನು ತಂದಿತ್ತು. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ಆದ ದೇವ ಮಕ್ಕಳೇ ನಾವು ಪ್ರತಿದಿನ ಹೊಸದಾಗಬೇಕು. பழச வச்சு ஓட்டிக்கிட்டே போயிரலாம் அப்படி நினைக்காதீங்க. ಹಳೆಯದನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ಓಡಿಸ್ಬಿಡೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. பழச வச்சே வாழ்க்கையை முடிச்சிரலாம் நினைக்காதீங்க. ಹಳೆಯದನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ಜೀವನ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. புது எண்ணெயால் புது பலத்தால் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மை நிரப்ப போகிறார். ಹೊಸ ತೈಲದಿಂದ ಹೊಸ ಬಲದಿಂದ ದೇವರೇ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நம்முடைய சிரசின் மேல் அது ஊற்றப்பட போகிறது. ನಮ್ಮ ತಲೆಯ ಮೇಲೆ ಅದು ಸುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. 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 பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ನೋಡಿ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಜವಾಬ್ದಾರಿಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ பரலோக தேவனுடைய ஞானம் நம்மளே வெளிப்பட வேண்டும். ಪರಲೋಕ ದೇವರ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಬೇಕು. பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளே வெளிப்பட வேண்டும். ಪರಲೋಕ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಬೇಕು. தேவன் அருளுகிற அந்த உன்னத பலம் இருந்தால், அபிஷேகம் இருந்தால் மாத்திரமே ஒவ்வொரு பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற முடியும். ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುವಂತ ಉನ್ನತವಾದ ಬಲ ಉನ್ನತವಾದ ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. படிக்கிற பிள்ளைகளுக்கு பொறுப்புகள் இருக்கிறது. ಓದುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿಗಳಿದೆ. ஆமென். அது வீட்டிலும் இருக்கிறது, வெளியிலும் இருக்கிறது. ಮನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಇದೆ, ಆಚೆ ಕೂಡ ಇದೆ. ஏன்னா அது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ನಿರ್ಣಯಿಸುತ್ತದೆ. பொறுப்போடு நீங்கள் செயல்படும்போது, ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ನೀವು ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗ, அதே போல ஒரு குடும்பம் என்று சொல்லி வரும்போது அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு அந்த குடும்பத்தின் அந்த கணவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಕುಟುಂಬ ಅಂತ ನೋಡುವಾಗ ಕುಟುಂಬದ ಯಜಮಾನಿಗೆ ಅಥವಾ ಪುರುಷನಿಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇರ್ತದೆ. வெளியேயும் பொறுப்பு இருக்கிறது, வீட்டிற்குள்ளாகவும்
வெளியாகவும் பொறுப்பு இருக்கிறது. ಆತನಿಗೆ ಹೊರಗಡೆ ಕೂಡ ಜವಾಬ್ದಾರಿ ಇರ್ತದೆ, ಮನೆ ಒಳಗಡೆ ಕೂಡ ಜವಾಬ್ದಾರಿ ಇರ್ತದೆ. அந்த வீட்டினுடைய மனைவிக்கு பொறுப்பு இருக்கிறது. ಮನೆಯ ಒಡತಿಗೂ ಕೂಡ ಮನೆಯಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿ ಇರ್ತದೆ. இங்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்திற்காக. ದೇವರ ರಾಜ್ಯ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. ஏற்கனவே இருந்ததை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ಈಗಾಗಲೇ ಇರುವಂತದನ್ನ ಇಟ್ಟು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. புது எண்ணெய், ಹೊಸ ತೈಲ, புது பலன், ಹೊಸ ಬಲ, பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவை. ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಇದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் இருக்கிற இந்த உலகம் பாடு நிறைந்த உலகம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವಿರುವಂತ ಲೋಕ ಸಂಕಟಗಳ ತುಂಬಿದ ಲೋಕ. பிரச்சனைகள் இருக்கிறது, ಸಮಸ್ಯೆ ತುಂಬಿದೆ, நெருக்கங்கள் இருக்கிறது, ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿದೆ, உபத்திரவங்கள் இருக்கிறது, ಹಿಂಸೆಗಳಿದೆ. நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நம்மை இழுக்கிற அநேக உலக பாவ காரியங்கள் இருக்கிறது. ನಾವು ಮುಂದೆ ಹೋಗದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಲೋಕದಲ್ಲಿದೆ. ஆனால் இவைகள் எல்லாம் மேற்கொண்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால் புது எண்ணெய், புது பலன் நமக்கு தேவை. ಆದ್ರೆ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಿ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಹೊಸ ಬಲ, ಹೊಸ ತೈಲ ಬೇಕು. ஹalleluya. 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 அதைதான் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்முடைய தலையின் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ಅಂದ್ರೆ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಆ ತೈಲವನ್ನು ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಸುರಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அநேகரை கைகளை வைத்து அபிஷேகித்து அனுப்பினார்கள். ಅನೇಕರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟು ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಳಿಸಿದ್ರು. அநேகருடைய தலையிலே எண்ணெயை வைத்து அபிஷேகித்து அனுப்பினார்கள். ಅನೇಕರ ತಲೆಯ ಮೇಲೆ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿ ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಳಿಸಿದ್ರು. எலியா எலிசாவின் மேலே சால்வையை போட்டு அபிஷேகித்து அனுப்பினார். ಎಲಿಯನು ಎಲಿಷನ ಮೇಲೆ ಕಂಬಳಿಯನ್ನು ಓದಿಸಿ ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಳಿಸಿದನು. ஹalleluya. 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 அப்பொழுது அங்கே ஒரு புது பலன் அங்கே உண்டாகிறது. ಆಗ ಅಲ್ಲಿಂದ ಹೊಸ ಬಲ ಉಂಟಾಯಿತು. இங்கேயும் கூட நம்ம எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕೂಡ ನಮ್ಮೆಲ್ಲರ ಮೇಲೆ ಕರ್ತನ ಕರ ಇದೆ. ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்போது அதன் மேலே கரங்களை வைக்கிறோம். ಒಂದು ಮಗು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುವಾಗ ಅದರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ತೇವೆ. ஜெபிக்க வரும்போது அவர்கள் மேல் கரங்களை வைக்கிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರುವಾಗ ಅವರುಗಳ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ತೇವೆ. திருமணம் நடக்கும்போது அவர்கள் மேல் கரங்களை வைக்கிறோம். ಒಂದು ಮದುವೆ ನಡೆಯುವಾಗ ಅವರುಗಳ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ತೇವೆ. ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை நடக்கும்போது அங்கே கரங்களை வைக்கிறோம். ಒಂದು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನದ ಒಡಂಬಡಿಕೆ ನಡೆಯುವಾಗ ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡ್ತೇವೆ. இப்படி வித்தியாசமான விதத்திலே நாம் புது பலன் அடைவதற்கு புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಹೊಸದಾಗಿ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே ನಾವು ಈಗಾಗಲೇ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಈಗಲೂ ಕೂಡ ನಾವು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே வருகிறோம் என்கிற அந்த மனப்பக்குவம் எப்பொழுது நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ಅಭಿಷೇಕ ಪಡ್ಕೊಳ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ ಎಂಬುವಂತ ಮನಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்கிற அந்த நிலைமை, அந்த மன எண்ணங்கள் நமக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ಬಲ ಹೊಂದುತ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ ಎನ್ನುವಂತ ಚಿಂತನೆ ಪ್ರತಿದಿನ ಇರಬೇಕು. எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, ನನ್ನೊಳಗಡೆ ಅಭಿಷೇಕ ಇದೆ, எனக்குள்ள கிருபை இருக்குது, ನನ್ನೊಳಗಡೆ ಕೃಪೆ ಇದೆ, எனக்குள்ள கனிகள் இருக்குது, ನನ್ನೊಳಗಡೆ ಫಲಗಳಿದೆ, எனக்குள் வரங்கள் இருக்குது, ನನ್ನೊಳಗಡೆ ವರಗಳಿದೆ, எனக்குள் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் இருக்கிறது, ನನ್ನೊಳಗಡೆ ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಾತಿಶಯಗಳಿದೆ இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ 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 ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ತೇವೆ. அதை ஆண்டவரே நீர் புதுப்பியும், ದೇವರೇ ಅದನ್ನ ನನಗೆ ಹೊಸದಾಗಿ ಮಾಡಿಕೊಡು. நேற்றுக்கு இருந்ததை போல அல்லப்பா, ನಿನ್ನೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಅಲ್ಲಪ್ಪ. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வருவதற்கு காரணம் அதுதான். ಇವತ್ತು ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಸರ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಅದೇ. பின்மாற்றம் வருவதற்கு காரணம் அதுதான். ನಾವು ಹಿಂಚಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಅದೇ. இருக்குதுன்னு சொல்லி நம்மை வஞ்சித்துக் கொள்கிறோம். ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ 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 ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. சவுல் தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ಸೌಲನ ತನ್ನನ್ನು ವಂಚಿಸಿಕೊಂಡ. சிம்சோன் தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ಸಂಸೋನ್ ಅಂತ ತನ್ನನ್ನು ವಂಚಿಸಿಕೊಂಡ. சிம்சோன் கர்த்தரால் அபிஷேகம் ಈ பண்ணப்பட்டவன். ಸಂಸೋನನು ಕರ್ತನಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿದವನು. அவனிலே புது பலன் இருந்தது. ಅವನ ಹತ್ರ ಹೊಸ ಬಲ ಇತ್ತು. அவன் கர்த்தருக்காக அசாதாரணமான காரியங்களை எல்லாம் சாதாரணமாக செய்தவன். ಅವನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾಡಿದವನು. அவனுக்குள் இருந்ததான அந்த அபிஷேகம் பலன் அது என்ன என்பதை அவன் மறந்து தெளினாளுடைய மடியிலே போய் படுத்துக் கொண்டான். ಆದ್ದರಿಂದ ಅವನಲ್ಲಿದ್ದಂತ ಅಭಿಷೇಕ, ಅವನದ
ಬಲ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದ್ರು ಕೂಡ ದೆಲೀಲಳ ತೊಡೆಯ ಮೇಲೆ ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದ. முடிவு பரிதாபமாக மாறிவிட்டது. ಆದ್ರೆ ಅವನ ಅಂತ್ಯ ಬಹಳ ಪರಿತಪಿಸುವಂತದ್ದಾಗಿತ್ತು. அதனால் இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்க கூடாத தேவ பிள்ளைகளே, ಆದ್ರೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி நம்மை வஞ்சித்துக் கொள்ளாமல் ನನ್ನ ಬಳಿ ಇದೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ವಂಚನೆಗೊಳಪಡಿಸಿಕೊಳ್ಳದೆ, நம்மை ஏமாற்றிக் கொள்ளாமல், ನಮ್ಮನ್ನ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳದೆ, ஆமென், புதுப்பித்துக் கொள்வது, புது எண்ணெயினால் புது பலத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்வது நல்லது. ಹೊಸ ಬಲದಿಂದ ಹೊಸ ತೈಲದಿಂದ ಪ್ರತಿದಿನ ನಾವು ಹೊಸದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದು. இந்த ஆண்டு புதிதாக்கப்படுகிற ஆண்டு, ಈ ವರ್ಷ ಹೊಸದಾಗಿರಿಸುವಂತ ವರ್ಷ. சகல காரியங்களையும் கர்த்தர் புதிதாக்க போகிறார். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 5வது வசனம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತನೇ ಹೇಳ್ತಾನೆ, ಈಗೋ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஏசாயா 43 அதிகாரத்திலே 12வது வசனத்திலே, முந்தினவைகள் அல்ல பூர்வமானவைகள் அல்ல சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். ಏಷಾಯ 43ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪುರಾತನವಾದದ್ದಲ್ಲ, ಹಳೆಯದಲ್ಲ, ಈಗೋ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ಲೆ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. 2 ಕೊರಿಂಥ 15ರಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲವೂ ನೂತನ ಸೃಷ್ಟಿ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். ಒಂದೊಂದು ದಿನ ಹೊಸದಾಗಿಸುವಂತ ಒಂದು ಅನುಭವ. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். ಒಂದೊಂದು ದಿನ ಹೊಸದಾಗಿಸುವಂತ ಒಂದು ಅನುಭವ. ஹalleluya. ஹalleluya. நாம் பெற்றுக்கொண்ட தேவ பலனை, ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ದೇವ ಬಲವನ್ನು, நாம் பெற்றுக்கொண்ட தேவ கிருபையை, ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು, நாம் பெற்றுக்கொண்ட தேவ அபிஷேகத்தை, ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು, நாம் பெற்றுக்கொண்ட தேவ ரட்சிப்பை, ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ದೇವರ ರಕ್ಷಣೆಯನ್ನು, விசுவாசத்தை, ನಂಬಿಕೆಯನ್ನು, பரிசுத்தத்தை, ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು, அழைப்பை, ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು காத்துக்கொள்வதிலே மிகவும் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಬಹಳ 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 ಗಮನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அதை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்வதிலே நாம் மிகவும் மிகவும் கவனமுள்ளவர்களாக ಅದನ್ನು ಪ್ರತಿದಿನ ಹೊಸದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. 2 ಕೊರಿಂಥಿಯர் 4:7 சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥ 4 ಹೇಳ್ತದೆ, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், ಈ ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯವು ನಮ್ಮಿಂದ ಆಗದೆ தேவனால் உண்டாயிருக்கிறது. ಇದು ದೇವರಿಂದಲೇ ಆಯಿತು. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, ಇದು ದೇವರಿಂದ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ತೋರುವುದಕ್ಕಾಗಿ இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ಈ ಒಂದು ನಿಕ್ಷೇಪವನ್ನು ಮಣ್ಣಿನ ಘಟಕಗಳಲ್ಲಿ ಪಡೆದಿದ್ದೇವೆ. எந்த பொக்கிஷத்தை? ಯಾವ ನಿಕ್ಷೇಪವನ್ನ? கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುವಂತ ನಿಕ್ಷೇಪವನ್ನ ಈ ಮಣ್ಣಿನ ಘಟಕಗಳಲ್ಲಿ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. அதனால தேவ பிள்ளைகள் ஒரு நாள் நம்ம அலட்சியமா இருந்திரக்கூடாது. ಆದುದರಿಂದ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿರಬಾರದು. இந்த ஆம முயல் கதை மாதிரி ஆயிரக்கூடாது. ಆಮೆ ಮತ್ತೆ ಮೊಲ ಕತೆ ಆಗಬಾರದು. எத்தனை பேருக்கு தெரியும் ஆம முயல் கதை? ಆಮೆ ಮತ್ತೆ ಮೊಲದ ಕತೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು? அவ லேட்டா தான் வருவான். ಲೇಟ್ ಆಗೇ ಬರ್ತಾನೆ. அவன் சொல்லிட்டான், நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வந்துருவேன். ಅವನು ಹೇಳ್ಬಿಟ್ಟ, ನಾನು ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದ್ರು ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿ ಬರ್ತೀನಿ ಅಂತ. அப்படி நம்ம வாழ்க்கை மாறிடக்கூடாது. ನಮ್ಮ ಜೀವಿತ ಹಾಗೆ ಬದಲಾಗ್ಬಿಡಬಾರದು. ஹalleluya. விசுவாசத்தை தொடங்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கக்கூடியதான கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க கூடியதான ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓட, ரொம்ப ஃபாஸ்டாவும் ஓடிடக்கூடாது. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವನು ಪೂರೈಸುವನು ಆಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡಿ ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಧೈರ್ಯದಿಂದ ಓಡಬೇಕು. ரொம்ப ஃபாஸ்டாவும் ஓடிடக்கூடாது. ತುಂಬಾ ಫಾಸ್ಟ್ ಆಗಿ ಓಡಬಾರದು. ஜெபம் 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 ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ 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 ಪ್ರಾರ್ಥನೆ. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஜெபமும் காணல, அவரையும் காணல. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆನೂ ಇಲ್ಲ, ಆಳೇ ಇಲ್ಲ. ஆராதனை 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 ಆರಾಧನೆ 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 ஆராதனை பண்ணினவரையும் காணல, ஆராதனைக்கும் காணல. ಆರಾಧನೆ ಮಾಡಿದವರನ್ನು ಇಲ್ಲ, ಆಮೇಲೆ ಆರಾಧನೆಯಲ್ಲೂ ಅವರಿಲ್ಲ. அதனால ஃபாஸ்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப ஸ்லோவாவும் இருக்க கூடாது. ಅಂದ್ರೆ ಫಾಸ್ಟ್ ಆಗೂ ಇರಬಾರ್ದು, ತುಂಬಾ ನಿಧಾನವಾಗ್ಲೂ ಇರಬಾರ್ದು. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருக்கணும். ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಜೀವಿತ ನೆಟ್ಟಗಿರಬೇಕು. நம்மை நெருக்கி நிற்கிற பாவ பாரங்களை உதறி தள்ளிவிட்டு
ನಮಗೆ ಹತ್ತಿಕೊಂಡಿರುವಂತ ಪಾಪದ ಭಾರವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ என்ன பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த அநியாயம் நிறைந்த வஞ்சனை நிறைந்த ஏமாற்றம் நிறைந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಪಾಪ ತುಂಬಿದ ಅಕ್ರಮ ತುಂಬಿದ ವಂಚನೆ ತುಂಬಿದ ಮೋಸಪಡಿಸುವಿಕೆ ತುಂಬಿದ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. அது நம்மளை பிடிச்சு உட்கார வைக்கும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು ಕೂರಿಸುತ್ತದೆ, நம்மளை பிடிச்சு பின்னாடி இழுக்கும், ನಮ್ಮನ್ನು ಹಿಂದ್ಗಡೆ ಎಳ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ಅದೆಲ್ಲವற்றையும் ಉದರಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಆ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ ஹalleluya 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 எதற்காக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೋ அதை நோக்கி தேவ சபை நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். ಅದನ್ನು ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಾವು ದೇವರ ಜೊತೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು. ஹalleluya 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 ஹalleluya. இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த நிலைமை நமக்கு கல்வியினால் வந்ததல்ல. ಇವತ್ತು ನಾವು ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದು ವಿದ್ಯಾರ್ಹತೆಯಿಂದ ಬಂದಿದಂತಲ್ಲ, நமக்கு இருந்ததான திறமையினால் வந்ததல்ல, ಅಥವಾ ನಮಗಿದ್ದಂತ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಬಂದಿಲ್ಲ, நமக்கு ஒவ்வொரு நாளும் வருகிற ஆதாயத்தினால் வந்ததல்ல, ಅಥವಾ ನಾವು ಪ್ರತಿದಿನ ಗಳಿಸುವಂತ ಆದಾಯದಿಂದ ಬಂದಿಲ್ಲ, நமக்கு வந்திருக்கிறதான சம்பாத்தியத்தினால் உண்டானதல்ல, ನಮಗೆ ಬಂದಿರುವ ಸಂಪಾದನೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಲ್ಲ. நமக்குள் பரலோக தேவன் வைத்திருக்கிற அந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த புதிய பலனாலும் புதிய அபிஷேகத்தினாலும் கிடைத்தவை. ನಮ್ಮೊಳಗಡೆ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾಡು ಕೋಣದ ಬಲದಿಂದ ಹೊಸ ಬಲ ಹೊಸ ತೈಲದಿಂದ ಬಂದಿದೆ. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் வாஞ்சித்து நீங்கள் செயல்படுவீர்கள். ಪ್ರತಿದಿನ ಅದನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿ ನಾವು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಾದರೆ நாம் மதிப்பிற்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். ನಾವು ಘನತೆಗೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಅರ್ಹರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. இவைகளினால் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார், இவைகளினால் இவ்வளவு தூரம் பிரயாணம் என்று சொல்லி இருக்கிற அந்த நினைவு உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்குமே என்று சொன்னார். ಇವುಗಳ ಮುಖಾಂತರ ಅಥವಾ ಇದರ ನಿಮಿತ್ತ ದೇವರನ್ನ ಆಶ್ರಯಿಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನುವಂತ ಚಿಂತನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ, அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் ஆரோக்கியமான எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ಆ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಯೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ, தம்பி தங்கச்சி, ತಮ್ಮ ತಂಗಿ, சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ஐயா அம்மா, ಅಯ್ಯ ಅಮ್ಮ, நீங்கள் மதிப்பிற்குரியவர்களாக இருப்பீர்கள். ನೀವು ಘನತೆಗೆ ಯೋಗ್ಯರಾಗಿರ್ತೀರಾ. உங்கள் மூலமாக நறுமணம் வீசும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಸುಗಂಧ ವಾಸನೆ ಬೀರ್ತದೆ. நீங்கள் நறுமணம் வீசக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ನೀವು ಸುಗಂಧ ವಾಸನೆ ಪರಿಮಳ ಬೀರುವಂತೆ ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. 2:14 சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥ 2:14 ಹೇಳುತ್ತೆ, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ಕ್ರಿಸ್ತನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಜಯೋತ್ಸವ ಮಾಡಿ எல்லா இடங்களிலேயும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ எங்களை கொண்டு ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ಆತನನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳುವಂತ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ಸುವಾಸನೆ ಬೀರಿಸುವಂತ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப யார் பிரகாசிப்பார்கள்? ಯಾರು ಪ್ರಕಾಶಿಸ್ತಾರೆ? யாரை ஆண்டவர் மதிப்புள்ள ஸ்தானத்திலே நிறுத்துவார்? ಯಾರನ್ನ ದೇವರು ಘನವುಳ್ಳ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ? யார் நறுமணம் வீசுவார்கள்? ಯಾರು ಸುವಾಸನೆನ ಬೀರ್ತಾರೆ? யாரை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார்? ಯಾರನ್ನ ದೇವರು ಜಯೋತ್ಸವವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ? யாருக்கு புது எண்ணெய் புது பலன் அபிஷேகம்? ಯಾರಿಗೆ ಹೊಸ ಬಲ ಹೊಸ ತೈಲ ಅಭಿಷೇಕ? யாருக்கு புது எண்ணெய் புது பல வாழ்வு? ಯಾರಿಗೆ ಹೊಸ ಬಲ ಹೊಸ ತೈಲ ಜೀವಿತ? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುದಾದ್ರೆ கீழ்ப்படிகிறவர்களுக்கு, ವಿಧೇಯರಾಗುವವರಿಗೆ, அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 5:32 ಹೇಳುತ್ತೆ, கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி, ವಿಧೇಯರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಪವಿತ್ರಾತ್ಮ. 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது, 1 ಸಮುವೇಲ 15:22 ಹೇಳ್ತದೆ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ಯಜ್ಞಗಳಿಗಿಂತ ಯಜ್ಞ ಹೋಮಗಳಿಗಿಂತ ವಿಧೇಯತ್ವವೇ ಮೇಲಾದದ್ದು, ಟಗರುಗಳ ಕೊಬ್ಬಿಗಿಂತ ವಿಧೇಯತ್ವವೇ ವಿಶೇಷವಾದದ್ದು. அப்ப ஆண்டவர் புதிதாக்கப்படுகிற ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ದೇವರು ಹೊಸದಾಗಿಸುವಂತ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. எப்படி நாம புதிதாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புது எண்ணெயினால் புது பலத்தால் நாம புதிதாக்கப்படுகிறோம். ಯಾವ ರೀತಿ ನಾವು ಹೊಸದಾಗ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಹೊಸ ಬಲದಿಂದ ಹೊಸ ತೈಲದಿಂದ ನಾವು ಹೊಸದಾಗ್ತೇವೆ. அப்ப யாருக்கு புதிது புது பலன் புது அபிஷேகம்
ಹಾಗಾದ್ರೆ புது கிருபைகள், புது ஆசீர்வாதங்கள். ಹಾಗಾದ್ರೆ ಯಾರಿಗೆ ಹೊಸ ಬಲ, ಹೊಸ ಅಭಿಷೇಕ, ಹೊಸ ಆಶೀರ್ವಾದ ಯಾರಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ? புது நன்மைகள் ಹೊಸ ಶುಭಗಳು யாருக்கு? ಯಾರಿಗೆ? கீழ்ப்படிகிறவர்களுக்கு. ವಿಧೇಯರಾಗುವವರಿಗೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ನೋಡ್ರಿ, ಅಬ್ರಾಮನು ವಿಧೇಯನಾದನು. அவன் வந்து செல்வ சீமானாய் மாறினான். ಅವನು ಬಹಳ ಆಸ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಆದನು. சாமுவேல் கீழ்ப்படிந்தான். ಸಾಮುವೇಲನು ವಿಧೇಯನಾದನು. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். ಕರ್ತನೇ ಹೇಳು, ನಿನ್ನ ದಾಸನು ಕೇಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ದೇವರವನನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ರು. பாருங்க, கீழ்ப்படியாத சவுல். ನೋಡ್ರಿ, ಅವಿಧೇಯನಾದ ಸೌಲನು. ஆரம்பத்துல சவுல் நல்லா தான் இருந்தாரு. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಸೌಲನು ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದ. ஆண்டவர்ட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சாரு. ದೇವರ ಬಳಿ ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿ ಕೇಳಿ ಮಾಡ್ದ. ಜನங்களை எல்லாம் நல்லா நேசித்தாரு. ಜನರನ್ನೆಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ದ. ಜನங்களை விசாரித்தாரு. ಜನರ ಎಲ್ಲ ಯೋಗಕ್ಷೇಮ ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ದ. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗೇ ಇತ್ತು. ஆனா போக 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 ಆದ್ರೆ ಹೋಗ್ತಾ 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 சவுலுடைய குணங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா மாறிடுச்சு. ಸೌಲನ ಗುಣಗಳೆಲ್ಲ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬದಲಾಯಿತು. 1 நாளாகும் 10:13 வாசித்து பாருங்க. ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 10:14 ಓದಿ ನೋಡ್ರಿ. ಸೌಲ್ ಕರ್ತருக்கு துரோகம் செய்தான். ಅಲ್ಲಿ ಸೌಲನು ಯೆಹೋವನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದನು. கர்த்தரை தேடவில்லை. ಆತನು ಯೆಹೋವನನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. குறி சொல்லுகிறவர்களை, அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடி சென்றான். ಆತನು ಕಣಿ ಕೇಳುವವರನ್ನು, ಶಕುನ ನೋಡುವವರನ್ನು ಹೋಗಿ ಹುಡುಕಿದ. செத்து போனான். ಸತ್ತು ಹೋದ. வசனம் அப்படிதானே சொல்லுது. ವಾಕ್ಯ ಅದೇ ರೀತಿ ತಾನೇ ಹೇಳುತ್ತೆ. இங்க பாருங்க, பாருங்க, நீங்களே பாருங்க. ನೋಡ್ರಿ, ನೀವೇ ನೋಡ್ರಿ. பாருங்க, ನೋಡಿ. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை, குறி சொல்லுகிறவர்களை கேட்கும்படி அவன் போனதுனால, தேடி போனதுனால ಸತ್ತು ಪೋನ. ಅಲ್ಲಿ ಸೌಲನು ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದ್ರೋಹ ಮಾಡಿದ್ದರಿಂದಲೂ, ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸದೆ ಪ್ರೇತ ಸಿದ್ಧರಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದ್ದರಿಂದಲೂ ಅವನಿಗೆ ಇಂಥ ಮರಣವಾಯಿತು. நம்முடைய நிலைமை இந்த காலை நேரத்துல சற்று வார்த்தைக்கு முன்பாக நிறுத்தி நம்மை சிந்தித்து பார்ப்போம். ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಂದೆ ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ಚರ್ಚಿல ஒருத்தர் சொல்வாரு, ಚರ್ಚಲ್ಲಿ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் சொன்னா நான் செஞ்சிருவேன். ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. நான் கேட்பேன், ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, இது எப்போ பிரதர், இது எப்போ செய்ய போறீங்க? கர்த்தர் சொன்னா நான் செஞ்சிருவேன். ಅದು ಯಾವಾಗ ಬ್ರದರ್ ಇದನ್ನು ಮಾಡ್ತೀರಾ ಏನು ಅಂತ ಕೇಳುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறோமா? ದೇವ್ರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಇದೇ ಆಗ್ತಿದೀವಾ? கர்த்தர் சொல்றதை நம்ம கேக்குறோமா? ದೇವ್ರು ಹೇಳದ್ನ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದೀವಾ? நிறைய நேரத்துல கர்த்தருக்கே நம்ம ஆலோசனை சொல்லுவோம். ಇವತ್ತು ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತೇವೆ. ಜಪத்துல ಕೂಡ பாருங்க, கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்போம். ನೋಡ್ರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೂ ದೇವರಿಗೆನೇ ನಾವು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತೀವಿ. கர்த்தருடைய ஆலோசனைக்கு சபை நாம் கீழ்ப்படிய வேண்டும். ಕರ್ತನ ಆಲೋಚನೆಗೆ ಸಭೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. கர்த்தருடைய ஆலோசனைக்கு தேவ பிள்ளைகள் நாம் வந்து கீழ்ப்படியணும். ದೇವರ ಆಲೋಚನೆಗೆ ದೇವ ಮಕ್ಕಳು ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. யூதாஸ் இயேசுவோடு கூட தான் இருந்தான். ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಇದ್ದನು. அவனுக்குள்ள பணம் 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 பணம், ಅವನೊಳಗಡೆ ಹಣ 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 ಹಣ. ಲಾಸ್ಟ್ பாருங்க, ಕೊನೆಯಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಅದೆಲ್ಲ அப்படியே தூக்கி வீசிட்டு ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನ ಹತ್ರ ಇರೋ ಆ ನಾಣ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ, ஒண்ணுமே இல்ல அவன் வாழ்க்கையில போயிட்டான். ಅವನ ಜೀವಿತ ಏನೂ ಇಲ್ಲ, ಹೋಗ್ಬಿಟ್ಟ. இயேசுவோடு கூட இருந்தவன், ಯೇಸು ಜೊತೆನೇ ಇದ್ದವನು, இயேசு பக்கத்துல இருந்தவன், ಯೇಸು ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದವನು, இயேசுவோடு கூட நடந்தவன், ಯೇಸು ಜೊತೆ ನಡೆದಾಡಿದವನು, இயேசுவுடைய சீசன், ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನು. அதனால தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ಆದ್ರಿಂದ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ஆமென், ಆಮೆನ್. யாரை ஆண்டவர் மதிப்புள்ளவர்களாக நறுமணம் வீசுகிறவர்களாக மாற்றுகிறார்? ಯಾರನ್ನು ದೇವರು ಘನವುಳ್ಳವರಾಗಿ ಸುವಾಸನೆ ಬೀರುವವರಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ? யாரை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? ಯಾರನ್ನ ದೇವರು ಜಯೋತ್ಸವ ತರ ಮಾಡ್ತಾನೆ? யாருக்கு புது எண்ணெய், புது பலனின் வாழ்வு? ಯಾರಿಗೆ ಹೊಸ ತೈಲ, ಹೊಸ ಬಲದ ಜೀವಿತ? யார் புதிதாக்கப்படுகிறார்? ಯಾರು ಹೊಸದಾಗಿಸ್ತಾರೆ? உண்மை உள்ளவர்கள்.
ಯಥಾರ್ಥ ಉಳ್ಳವರು, முதலாவதாக கீழ்ப்படுகிறவர்கள், ಮೊದಲನೇದಾಗಿ ವಿಧೇಯರಾಗುವವರು, இரண்டாவது உண்மை உள்ளவர்களுக்கு, ಎರಡನೇದಾಗಿ ಯಾರು ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಾರೋ ಅವರು. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ಒಂದೊಂದು ವಿಚಾರದಲ್ಲೂ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಥಾರ್ಥತೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. யாக்கோபு 4:6 நீங்க வாசித்தீங்கன்னா, ಯಾಕೋಬ மத்தேயு 25:21 வாசித்தீங்கன்னா, ಮತ್ತಾಯ 25:21 ಓದಿದ್ರೆ, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக, ಸ್ವಲ್ಪದ್ರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವವನಿಗೆ ಅನೇಕರಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக, ಸ್ವಲ್ಪದ್ರಲ್ಲಿ ನಿಜ ಉಳ್ಳವನಾಗಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರೋರಿಗೆ ಅನೇಕರಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿ. அதனால எல்லாத்திலயும் உண்மை உள்ளவங்களா இருங்க. ಅದು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ರಿ. ஆமென். ஜெபம் பண்றதுல உண்மையா இருங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಿಜ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஆண்டவரை குடும்பமா ஆராதிக்கிறதுல உண்மையா இருங்க. ದೇವರನ್ನ ಕುಟುಂಬವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದರಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ರಿ. கர்த்தருக்கு சந்தோஷமா கொடுக்கிறதுல உண்மை உள்ளவங்களா இருங்க. ದೇವರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವುದರಲ್ಲೂ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ರಿ. பரிசுத்தமா வாழ்றதுல உண்மை உள்ளவங்களா இருங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದರಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ರಿ. ஆண்டவர் தந்த குடும்பத்திற்கு உண்மை உள்ளவர்களா இருங்க. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ರಿ. நீங்க செய்கிற வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்க. ನೀವು ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ರಿ. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ಯಾಕಂದ್ರೆ ನಂಬಿಗಸ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗಿರ್ತಾನೆ. நான் முடிக்க போறேன். ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಮೂರನೇದಾಗಿ தாழ்மை உள்ளவர்களுக்கு, ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಿಗೆ, ஹalleluya, யார் மதிப்புள்ளவர்களாக இருப்பாங்க தெரியுமா? ಯಾರು ಘನತೆಗೆ ಯೋಗ್ಯರಾಗಿರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? யார் நறுமணம் வீசுவாங்க தெரியுமா? ಯಾರು ಸುವಾಸನೆ ಬೀರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? யார் யாரை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் தெரியுமா? ಯಾರನ್ನ ದೇವರು ಜಯೋತ್ಸವ ತರ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? யாருக்கு ಕಾಂಡಾಮೃಗத்தின் பலன் புது எண்ணெயின் ಅಭಿಷೇகம் கிடைக்கும் தெரியுமா? ಯಾರಿಗೆ ಕಾಡು ಕೋಣದ ಬಲ ಮತ್ತೆ ಹೊಸ ತೈಲ ಅಭಿಷೇಕ ಸಿಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? தாழ்மை உள்ளவர்களுக்கு, ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಿಗೆ, தாழ்மை உள்ளவர்களுக்கு, ಅಂದ್ರೆ ದೀನರಿಗೆ. யாக்கோபு 4:6 ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. அங்க அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ಆತನು ಅತ್ಯಧಿಕವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ಆತನು ಅತ್ಯಧಿಕವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ಅಹಂಕಾರಿಗಳನ್ನ ದೇವರು ಎದುರಿಸ್ತಾನೆ. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ದೀನರಿಗಾದರೂ ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ಅರಿமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, தாழ்மையா இருங்க. ದೀನತೆಯಿಂದ ಇರ್ರಿ. ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை உயர்த்துகிறாரோ, ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೋ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மையா இருங்க. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ದೀನತೆಯಿಂದ ಇರಬೇಕು. யாரையும் உங்களை விட கீழா நினைக்காதுங்க. ಯಾರನ್ನು ನಿಮಗಿಂತ ಕೇವಲವಾಗಿ ನೀವು ಎಣಿಸಬೇಡ್ರಿ. யாரையும் உங்களை விட குறைவா நினைக்காதுங்க. ಯಾರನ್ನು ನಿಮಗಿಂತಲೂ ಕಡಿಮೆಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ஒருவருக்கொருவர் கனம் பண்ண முந்திக்கொள்ளுங்க. ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಘನಪಡಿಸುವುದರಲ್ಲಿ ಮುಂದಾಗಿರ್ರಿ. தாழ்மை மிகவும் மிகவும் அவசியம். ಯಾಕಂದ್ರೆ ದೀನತೆ ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯ. இந்த ஒவ்வொரு காரியங்களும் ஒரு பெரிய பெரிய செய்தி. ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಂದೇಶ. ஐக்கியத்தில் நிலைத்து நிற்பவர்களுக்கு, ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವವರು, யார் புதிதாக்கப்படுகிறாங்க, ಯಾರು ಹೊಸದಾಗಿದ್ದಾರೆ, யாருக்கு புது எண்ணெயின் புது பலன் அபிஷேகம், ಯಾರಿಗೆ ಹೊಸ ಬಲ ಹೊಸ ತೈಲದ ಅಭಿಷೇಕ, யாரெல்லாம் ஐக்கியத்தில் நிலைத்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு, ಯಾರೆಲ್ಲ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ತಾರೋ ಅವರಿಗೆ. யோவான் 15:4, ಯೋಹಾನ 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya. நாம் வெற்றிக்கு நேராக போனோம்னா, ನಾವು ಜಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ, புதிதாக்கப்படுகிற அந்த அனுபவத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, ಹೊಸದಾಗಿಸುವಂತ ಅನುಭವದ ಆಶೀರ್ವಾದನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல நம்ம வளரணும். ಯೇಸುವಿನೊಂದಿಗಿರುವ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. குடும்ப ஐக்கியத்துல வளரணும். ಕುಟುಂಬ ಐಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳಿಬೇಕು. குடும்பத்துல இருக்கக்கூடிய ஐக்கியம் வளரணும். ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಐಕ್ಯತೆ ಬೆಳಿಬೇಕು. சபையோடு இருக்கிற ஐக்கியம் வளரணும். ಸಭೆಯೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ಐಕ್ಯತೆನೂ ಬೆಳಿಬೇಕು. பிச்சிக்க கூடாது, ಕಿತ್ತೋಗ್ಬಾರ್ದು. ಯಾವತ್ತು பிச்சிக்கிட்டு நிக்க கூடாது. ಯಾವತ್ತು ಕಿತ್ತಿ ನಿಂತ್ಕೋಬಾರ್ದು. ஐக்கியமா நிக்கணும். ಐಕ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஐக்கியமா நின்னு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். ಐಕ್ಯವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. கணவன் மனைவி பிள்ளைகள் ஐக்கியமா நின்னு குடும்பத்தை கட்டணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಐಕ್ಯವಾಗಿದ್ದು ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க இருக்கணும். ಕುಟುಂಬಗಳಿಗೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ಸಭೆಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ தேவ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கணும். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நம்ம ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮ ದೇವರ ಕರಗಳ
ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவர் புதிதாக்கப்படுகிற ஆண்டு என்று சொல்லி இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். ದೇವರು ಹೊಸದಾಗುವಂತ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಈ ವರ್ಷ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. புது எண்ணெயினால் புது பலத்தால் என்கிற அந்த 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 அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் கொடுக்க போகிறார். ಹೊಸ ತೈಲ ಹೊಸ ಬಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದೆ. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ನನ್ನ ಕೊಂಬನ್ನು ಕಾಡು ಕೋಣದ ಕೊಂಬಿನಂತೆ உயர்த்துவீர். ಮೇಲೆತ್ತಿದ್ದಿ. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ಹೊಸ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எப்ப தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? கீழ்ப்படியும் போது, ವಿಧೇಯರಾಗುವಾಗ, உண்மையாய் நடந்து கொள்ளும் போது, ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ, தாழ்மை நம்மிடத்தில் வெளிப்படும் போது, ನಾವು ದೀನರಾಗಿ ದೀನತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ, எல்லா சூழ்நிலையிலும் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் போது, ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ, ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் போது, ನಾವು ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தருடைய புது எண்ணெய் நம்முடைய சிரசின் மேல் ஊற்றப்படும். ಕರ್ತನ ಹೊಸ ಎಣ್ಣೆ ನಮ್ಮ ತಲೆಯ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. காண்டாமிருகத்தின் அந்த புது பலன் நமக்குள் வந்து இறங்கும். ಕಾಡು ಕೋಣದಂತಿರುವಂತ ಬಲ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಯುತ್ತದೆ. நாம் பலவீனமானவர்கள் அல்ல. ನಾವು ಬಲಹೀನರಾದವರಲ್ಲ. நான் வியாதியஸ்தன் அல்ல. ನಾನು ರೋಗ ಪೀಡಿತನಲ್ಲ. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தருடைய புது எண்ணெய் எனக்கு என் மேல் இருக்கிறது. ಒಂದೊಂದು ದಿನ ಹೇಳ್ರಿ, ದೇವರ ಹೊಸ ತೈಲ ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. ஓ, அந்த எண்ணெய் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுகத்தை முறிக்கும். ಆ ಒಂದು ತೈಲ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕ್ತದೆ. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நுகத்தை முறிக்கும். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿದಾಗ್ತದೆ. அந்த புது எண்ணெய் என் குடும்பத்திற்குள், என் வாழ்க்கைக்குள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும். ಆ ಹೊಸ ತೈಲ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುವಂತದಾಗಿರ್ತದೆ. ಓ ಹalleluya. ಓ ಜೀಸಸ್ ಹalleluya. இன்னைக்கு இருக்கிற இந்த பழைய பலன் அல்ல. ಈ ದಿನ ಇರುವಂತ ಈ ಹೊಸ ಹಳೆಯವನಲ್ಲ. ಈ சாதாரணமான பலன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಬಲ ಅಲ್ಲ. காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கக்கூடியதான பலன். ಕಾಡು ಕೋಣದ ಕೊಂಬಿನಲ್ಲಿರುವಂತ ಬಲ. ஹalleluya. ஹalleluya. அன்னைக்கு அபிஷேக எண்ணெய் ஊட்டும் போது அந்த காண்டாமிருகத்தின் கொம்பில எண்ணெயை ஊற்றி அதை தலையில வார்த்தார்கள். ಆ ದಿನ ಅಭಿಷೇಕಿಸುವಾಗ ಗಾಂಡಾಮೃಗದ ಕೊಂಬಿನ ಒಳಗಡೆ ಎಣ್ಣೆಯನ್ನು ಒಯ್ದು ತಲೆಯ ಮೇಲೆ ಸುರಿತಾ ಇದ್ರು. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. அந்த பலனை ஆண்டவர் நமக்கு ಆ ಒಂದು ಬಲವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. இந்த நேரத்தில் சொல்லலாம், நான் பலகீனன் அல்ல. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳೋಣ, ನಾನು ಬಲಹೀನನಲ್ಲ. நான் பலகீனன் அல்ல. ನಾನು ಬಲಹೀನನಲ್ಲ. கர்த்தருடைய பலன், புது பலன் எனக்குள் இருக்கிறது. ಕರ್ತನ ಹೊಸ ಬಲ ನನ್ನೊಳಗಡೆ ಇದೆ. காண்டாமிருகத்தின் பலன் எனக்குள். ಕಾಡು ಕೋಣದ ಬಲ ನನ್ನೊಳಗಡೆ ಇದೆ. நுகங்களை முறிக்கக்கூடியதான புது எண்ணெயின் அபிஷேகம். ನೊಗಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಡುವಂತ ಹೊಸ ತೈಲದ ಅಭಿಷೇಕ. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் அழிக்கக்கூடியதான அபிஷேகம் எனக்கு. ಸೈತಾನನ ಎಲ್ಲಾ ತಂತ್ರಗಳನ್ನು ಬಡಿದಾಕುವಂತ ಹೊಸ ತೈಲದ ಅಭಿಷೇಕ. நான் கர்த்தருக்காக எழும்புவேன். ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. நான் கர்த்தருக்காக பிரகாசிப்பேன். ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸ್ತೇನೆ. கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஊற்றுமையா, ಓ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವರೇ ಸುರಿಸು, ஊற்றுமையா, ದೇವರೇ ಸುರಿಸು, ஊற்றுமையா, ದೇವರೇ ಸುರಿಸು. காண்டாமிருகத்திற்குள் இருக்கக்கூடியதான அந்த அபிஷேக தைலத்தை சிரசின் மேலே ஊற்று. ಆ ಕಾಡು ಕೋಣದ ಕೊಂಬಿನಲ್ಲಿರುವಂತ ಅಭಿಷೇಕ ದೇವರೇ ನನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸು. அந்த பலன் எனக்குள் உண்டாகட்டும். ಆ ಬಲ ನನ್ನೊಳಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. பாவத்தை மேற்கொண்டு நிற்க, பாவத்தை மேற்கொண்டு நிற்க, ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பிசாசை மேற்கொண்டு நிற்க, ಸೈತಾನನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பாரம் போன்று நிற்கக்கூடியதான எல்லா பார சுமைகளையும் ಉದರಿ ತಳ್ಳ. ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ತೆಗೆದಿಡುವುದಕ್ಕೆ இந்த கால நேரத்தில் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. ದೇವರೇ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಸ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸು. ஐக்கியத்தை காத்துக்கொள்ள, ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳು, ತಾಳ್ಮೆயை ಕಾத்துக்கொள்ள, ದೀನತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, உண்மையை ಕಾத்துக்கொள்ள, ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ, ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಬಾಳುವಂತೆ ಒಪ್ಪು ಕೊಡುக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ. என்னை புதிதாக்கும் ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡು, என்னை புதிதாக்கும், ನನ್ನನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡು. ஓ என்னை புதிதாக்கும், ಜೀಸಸ್, ನನ್ನನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡು. பாபா சந்தரரபா
ஹalleluya 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 அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ இந்த லேசான உபத்திரவம். ஆமே உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே மனம், சோர்ந்து போகாதே, சோர்ந்து மனம், சோர்ந்து போகாதே. ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನು ದಿನವೂ ನೂತನಗೊಳ್ಳುವ ವೇಳೆ ಇದು. ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನು ದಿನವೂ ನೂತನಗೊಳ್ಳುವ ವೇಳೆ ಇದು. ಸೋತು ಹೋಗಲಾರೆ ಮನಸ್ಸೋತು ಹೋಗಲಾರೆ, ಸೋತು ಹೋಗಲಾರೆ, ಸೋತು ಮನಸ್ಸೋತು ಹೋಗಲಾರೆ. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಉಪದ್ರವವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು. ಹಾಲೆಲೂಯ 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 ಮಹಿಮೆ. ಆಮೆನ್. ಹೋಗಲಾರೆ, ಸೋತು ಹೋಗಲಾರೆ, ಸೋತು ಓ ಮನಸ್ಸೋತು ಹೋಗಲಾರೆ. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ನಾವು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ. ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ಈ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಕರ್ತನೇ ಹಾಲೆಲೂಯಾ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯಾ. ವಿಧೇಯನಾಗುವವನಿಗೆ, ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವವನಿಗೆ, ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ, ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿರುವವನಿಗೆ ನೀನು ಅಪ್ಪ ಹೊಸ ಅಭಿಷೇಕದ ತೈಲ, ಹೊಸ ಆ ಒಂದು ಕಾಡು, ಆ ಒಂದು காண்டாமிருகத்தின் ಆ ಕೊಂಬಿನ ಬೆಲನ್ ಅದನ್ನೀಗ ವಾಕ್ பண்ணிருக்கிறீங்கப்பா. ಅದನ್ನು ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅದೇ ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಅನುಭವದಲ್ಲಿ 92ನೇ ಕೀರ್ತನೆ 10ನೇ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ 2 ಕೊರಿಂಥಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಸಕಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಆಗಿ ನೀನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈಗ ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಹಿಂತಿರುಗುವಾಗ ನೀನು ಜೊತೆಗಾರನಾಗಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾ ಮತ್ತೆ ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂಧಿಸುವವರೆಗೂ ಕೃಪೆಯಾಡಿದವರೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ ಎಂಬುದು. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯ ಐಕ್ಯವು ಇಂದಿಗೂ ಎಂದಿಗೂ ಸದಾ ಕಾಲವು ನೆರೆದು ಬಂದಿರುವ ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೂ ಕ್ರಿಸ್ತನ 2ನೇ ಬರುವಿಕೆಯವರೆಗೂ ನೆಲೆಯಾಗಿದ್ದು ನಡೆಸಲಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.